ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு பிளாக் கிச்சன். பிளாக் கிச்சனோட இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி குனாஃபா தான் பார்க்க போகிறோம். குனாஃபாக்கு ஃபர்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர், கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதித்து வந்த பிறகு தான் லெமன் ஜூஸ் ஒரு 5 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. 5 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு, சாஃப்ரான் டோட்டலி ஆப்ஷனல், அது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் எந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும்னா, ஜாமுன் அந்த பிசு பிசு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டோ ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் குனாஃபா டோ வாங்கிட்டு அதை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ தட் அது சாஃப்டாக இருக்கும், அந்த டோ நல்லா இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மெல்டட் பட்டர் எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போதே 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. அது எதுக்குன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். 2 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. நான் செய்ய போகிறது க்ரீமி சீஸ் குனாஃபா தான் செய்ய போகிறேன். அதனால் இப்போது நம்ம க்ரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சாஸ்பேனில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகரு, கொஞ்சம் மில்க் பவுடர் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் மில்கையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு, லம்ஸ் இல்லாத அளவுக்கு. அப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு அந்த க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, பட்டர் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் பட்டர் சேர்க்கறது எதுக்குன்னா, அந்த ஒரு கடையில் கிடைக்கிற அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அதை 2த்தையும் சேர்த்து கைவிடாமல் கலர்னிங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். கூடவே நான் சீஸும் சேர்த்துருக்கேன், க்ரீம்லேயும் சேர்த்துருக்கேன், மேலே டாப்பிங்ஸ்லேயுமே நான் சேர்ப்பேன். க்ரீமில் சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் இருக்கும், அவ்வளோதான். அதையும் நல்லா கைவிடாமல் பர்ஃபெக்டான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிடும். இந்த சாஸ்பேனில் தான் நான் குனாஃபா செய்ய போகிறேன். இதில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் நம்ம அந்த குனாஃபாவை பிரித்து வச்சிருந்தோம்ல 2 போர்ஷனாக, அதில் ஒரு போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி அந்த டோவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ஒரு குட்டியாக ஏதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் உள்ள அந்த பவுல் மாதிரி எதாவது வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஜென்டலாக. ரொம்ப அழுத்தாதீங்க, அதுக்குன்னு ஒரு ஜென்டல் அழுத்தெல்லாம் கொடுத்து அதை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீமை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் க்ரீம் அதிகமாக போட்டிருக்கேன், எனக்கு அந்த க்ரீம் ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீஸை கொஞ்சம் தான், நான் என்னோடய கையில் அவ்வளோதான் எடுத்தேனே. அந்த சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் செகண்ட் போர்ஷன் ஆஃப் குனாஃபா டோ இருக்குல்ல, அதையுமே மேலே அந்த க்ரீம் மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரொம்ப ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிங்க. பிகாஸ் கீழே க்ரீம் இருக்குது, அதனால் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் தேவைன்னா பட்டர் பண்ணிக்கோங்க, ட்ராப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சிம்மில் வச்சு நான் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் அது ஈவனாக குக் ஆகும். இப்போ நான் இதை டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். இது குக் பண்ணுறதுக்கு 7 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த மாதிரி பிளேட் வச்சு டர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக ஈவனாக குக் ஆகிருக்கு பாருங்கள். அதே சாஸ்பேனில் திருப்பி பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு, அந்த ஆப்போசிட் சைட் இப்போ நம்ம குக் பண்ணணும்ல, அதை திருப்பி போட்டுட்டு அந்த பிளேட்லேருந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். திருப்பி போட்டுட்டு திருப்பி சிம்மில் வச்சு அதே ரொட்டேட்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணி குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் குனாஃபா ரெடி ஆகும். டோட்டலாகவே குக் ஆக ஒரு சைடு 7 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ 2 சைட் 7 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப் குனாஃபா மேலே கொஞ்சம் பிஸ்தா வேணால் நீங்கள் கார்னிஷிங் போட்டுக்கோங்க. சுகர் சிரப்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ஹெவனுக்கே போயிட்டு வருவீங்க நீங்கள். லிட்ரலி சீரியஸ்லி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் குனாஃபா ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் குனாஃபாவை ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் லாஸ்ட், இந்த குனாஃபா ரெசிபி நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, குனாஃபா ரெசிபி போடுங்கன்ட்டு. அவருக்காக தான் இந்த ரெசிபி. தேங்க்யூ. பாய் 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 ஆல்.